நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்களா? அவர் மனசில் இன்னும் நீங்கள் இருக்கீங்களா? திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கு திரும்ப ஒரு கால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? வாங்க பார்க்கலாம். நோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு என்ன விளக்கம் இருக்கு, அந்த கேள்விக்கு பின்னாடி என்ன மெசேஜ் மறைஞ்சிருக்கு ஓகேவா, பார்த்துடலாமா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க. எஸ் வந்திருக்கு. ஓகேவா, நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க. சஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே ஓடி வராரு. இந்த எஸ்ஸுக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்னப்பா, என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்க? எதை பற்றினா ரீயூனியன் பாசிபிளாக கேட்குறீங்க. கண்டிப்பாக ரீயூனியன் பாசிபிள் சொல்கிறாரு. ஒரு சிலருக்கு உங்கள் நபர் அடிக்கடி உங்களோட கிளாஷ் பண்ணுறது, இது எப்போ சரியாகும் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கு. ஓகேவா, கேள்வியோட அந்த எப்போங்கிற அந்த ஒரு விஷயமும் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுல உங்களுக்கு 6 to 9 month, ஒரு சிலருக்கு 1 year கூட ஆகலாம். ஓகேவா, இந்த டியூரேஷன்ல திரும்ப உங்க நபர் வருவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா, சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, உங்க நபர் உங்களை விட்டு கிளாஷ் நடந்திருக்கு, உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா? ஏன்னா இது கலெக்டிவ்ல வருது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேள்விகள் இருக்கு. ஆனா அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்காரு, உள்ள மறைஞ்சிருக்க மெசேஜ் என்னன்னு கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க, எவ்வளவு சூப்பர் பாருங்க. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. உங்க நபர் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா இல்லையா, உங்களுக்கு சந்தேகம், டவுட் இருக்கு, அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு சிலருக்கு டவுட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு முழுவதும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.